ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆலையில் இனி இந்த மாதிரி நீ பாட்டை போடு. சீமனைய வாயில ஊத்தி தீய கொளுத்தி போட்டிருந்தேன். தீய செத்தாறுதலி ஒன்னு சாமியார உட்கார வச்சிருக்கான், இல்லன்னா சாதனா கொண்டு கொள்ளைக்கு உட்கார வைக்கான். விஷப்பாம்பு விஷத்தை ஊத்தி கொண்டு உடனே சாப்பிடுறது எப்படியே போட விடுதாங்களா? இன்னொரு ஊர் மேஞ்சவன் திவ்யாவை கொண்டு கொள்ளைக்கு உட்கார வச்சிருக்கான். எல்லா பையனும் தூக்கி போட்டு முடிச்சு விடுவேன், எழுதுறவனையும் எடிட் பண்றவனையும். இல்லையா விளக்கண்ண, இது என்னதுல ராக்கெட்டா? இப்படித்தான் அவுட்ட பிளந்துக்கிட்டு போவோமோ? அவுட்ட பிளந்துக்கிட்டு போவோம். உன் வாக்கில் கொண்டு ஓட்டி விடுவேன். ஓட்டி நீ சும்மா கையை சும்மா இருக்க மாட்டேக்காங்க. ஏதாவது பண்ணுதான் பாம்பு, அங்க கூடுதான் இங்க கூடுதான், அதை மாதிரி பண்ணதான் எதை மாதிரியோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த பாம்பு இங்க இருந்து பீறிக்கிட்டு போகுது. இந்த பக்கம் சாதனா, இந்த பக்கம் திவ்யா, அங்க மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சும்மா இருக்க முடியல. ஒரு நாளைக்கு 10 தான் அனுப்பிக்கிட்டே இருக்கான். நீ எந்த ஊர்ல இருக்க? உன்னை அங்க வந்து நான் காய பிடிச்சா அறுத்து விடுதேன். இல்ல என்ன வெள்ளிக்கிழமை மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது என்ன எழுதி பத்திரம் போட்டு வச்சிருக்கியோ? ஏல எல்லாரும் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா, நேற்று வச்ச பண்ணா மீன் குழம்பு. அவ்வளோ அருமையாக இருக்குல்ல. நேற்று காலால் பிடிச்சோம் பண்ணா மீன், அதில் உள்ள குழம்பு மீன் தொண்டைக்குள்ள போகும்போது அப்படியே அமிர்தத்தை தின்ன மாதிரியே இருக்குல்ல பண்ணா மீன். அவ்வளோ அருமையாக இருக்கு. வெள்ளிக்கிழமை மீன் குழம்பு சாப்பிடக்கூடாதுன்னுட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல கிழமை கிடக்கு. கிழமை ஆசைப்பட வேண்டியதான், அவிக்க வேண்டியதான், திங்க வேண்டியதான். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அவரை கலவட்டிக்கிட்டு இருக்கோம். நீ புள்ள இன்னைக்கு சார கடையில குண்டில துணி இல்லாம குடிச்சு குடிச்சு ரோட்ல கிடந்தன்னு உன் பக்கத்துல வந்து சொன்னாமல பழனி. வாங்க எல்லாரும் சாப்பிட. சும்மா கண்ட மணிக்கு எழுதி போடாதுங்க. ஏமல இப்படி எழுதி போட்டு சாவுதியா? லைக் 5 வரைக்கும் கமாண்டு 20 பேருது, 20 100 பேருது. வாயில முச்சை கொண்டு போடுவேன். யோக்கிய மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னா. இன்னொருத்தன் அதான் ஆம்பளை மீனா பொம்பளை மீனா பார்த்து சொல்லுங்க. அவிச்சு திங்கிறதுக்கு ஆம்பளை மீனா இருந்தா பொம்பளை மீனா தான் நமக்கு இல்லை. அவிக்கிண்டியதா தின்னி அமுக்கண்டியதான். கஜினி நீ ஆராய்ச்சி பண்ணி அப்படியே தின்னுட்டு கக்குசுல போய் இருந்து நாடுகிட்டு சாவு. இல்லை மண்டக்கு இருக்கேன். நீ எங்க இருக்க? மண்டக்கு இருக்கு போயில. அது எந்த குளத்துல மீன் பிடிச்சதுன்னு தெரியுமோ? திவ்யா குளத்துல பிடிச்சல, சாதன குளத்துல பிடிச்சல. உன் கவுட்டைகளை தான் பிடிச்சேன். உன் கவுட்டைகளை தான் அந்த மீனை பிடிச்சேன். பாரு மீன் இருக்கா இல்லையான்னு அவுத்து பாரு.